தளபதி விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் வெளியாக இருக்கிற படம் தான் தி கோட். படம் வெளியாக இன்னும் ஒரு மாசமே இருக்கிற நிலையில மூவி டீம் ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில வெங்கட் பிரபு படத்தோட ட்ரெய்லர் படம் ரிலீஸ் ஆக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருந்தாரு. மேலும் படத்தோட ஆடியோ லான்ச்க்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம், தளபதி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சீக்கிரமே ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் அப்டேட்ஸ் வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்க, நேத்து கோட் படத்துல இருந்து யுவன் மியூசிக்ல ஸ்பார்க் அப்படிங்கிற தேர்ட் சிங்கிள் வெளியாச்சு. இந்த பாட்டுக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்போ யுவன் மேல அதிருப்தியில இருக்காங்க. தளபதி இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு, இந்த நேரத்துல இப்படி சாங்ஸ் கொடுத்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களேன்னு புலம்பிட்டும் வராங்க. மேலும் கோ பேக் யுவன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெண்ட் பண்ணிட்டும் வராங்க. யுவன் மட்டும் இல்ல, டைரக்டர் வெங்கட் பிரபுவும் ஏமாத்திட்டாருன்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. காரணம் டிஏஜிங் டெக்னாலஜி தான். ஸ்பார்க் சாங்ல வர தளபதி விஜய் லுக்க டிஏஜிங் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. பலருமே இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலன்னு வருத்தத்திலையும் இருக்காங்க. கோட் படத்துல இருந்து இப்ப வரைக்குமே 3 சாங்ஸ் வெளியாகி இருக்கு. அதுல விசில் போட ஸ்பார்க்னு இந்த 2 சாங்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்கிற நிலையில சின்ன சின்ன கண்கள் சாங் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. புதிய கீதைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு தளபதி விஜய் கூட யுவன் பண்ற படம் இது. அதனாலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை யுவன் சரியா பயன்படுத்திக்கலன்னு சோசியல் மீடியால நிறைய பேர் கமெண்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற விதமா சோசியல் மீடியால யுவனோட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. அதே மாதிரி இந்த கோடோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு ஹிட் ஆகும், சில பாட்டு ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீவொர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். இப்படி விமர்சனங்கள் எதுவும் என்னை பாதிக்காது. எல்லா சாங்குமே நான் ஒரே மாதிரி தான் உழைக்கிறேன். சிலது ஹிட் ஆகுது, சிலது ஃப்ளாப் ஆகுது. சாங் ஹிட் ஆகலைன்னா கமெண்ட்ஸ் படிப்பேன், என்ன குறைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் சரி பண்ணிக்க பார்ப்பேன், முன்னோக்கி போவேன் அப்படின்னு யுவன் பேசியிருக்காரு. இது வரைக்கும் யுவன் அண்ட் வெங்கட் பிரபு காம்போல வந்த வீக்கஸ்ட் ஆல்பம் கோட் ஆல்பம்னு சொல்றாங்க. அண்ட் படத்துல இப்ப வரைக்குமே வெளிவராத சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ஆச்சு நல்லா இருக்கணும்னு ரசிகர்கள் யுவனுக்கு வேண்டுகோளையும் வச்சுட்டு வராங்க. இப்படி ஸ்பார்க் சாங்க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் சிலர் சாங் கேட்க நல்லா தான் இருக்கு, ஒரு டைம் கேட்டுட்டு முடிவெடுக்காதீங்க, கண்டிப்பா தியேட்டர்ல வைப் மெட்டீரியலா இருக்கும்னு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க. நீங்க ஸ்பார்க் சாங் கேட்டுட்டீங்களா? அந்த சாங் பத்தின உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.